கடல் மேல அழகா தெரியுது. மாத்த போறோம். ரிசூர் ஊத்த பாருங்களேன். ரிஸ்கான ஒரு வேலை. முனைய நான் தாண்ட போறேன். மூஞ்சில் தெரிக்கிற அளவு கட்டிக்கும். 5 லிட்டர் காணுமா? திரும்பினா அதுல 9 மட்டும் தான் இருக்கும். இவ்வளவு நேரம் அலை தெரிக்காம இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பதட்டமும் இருக்கும். ரொம்ப தூக்கி போடுங்க. முதல்ல இருக்கு. வணக்கம், தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு காலையிலே கடலுக்கு போயிட்டு இருக்கேன். இது வந்து பாறை போட்டுங்க. நம்மளுடைய காளை மீன் போட்டு வந்து போயிட்டு, அது பெரிய போட்டு, சின்ன போட்டு, அதுக்கடுத்து குட்டி போட்டு கிடக்குல்ல. பெருசு, சின்னது, குட்டி அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சின்ன போட்டுன்னே வச்சுக்கிடுவோம். இன்றைக்கி நான் மட்டும்தான் சின்ன போட்டில் வந்து போயிட்டுருக்கேன். அது பெரிய இன்ஜின் போட்டு தான் ஓடிட்டுருக்கேன். 40 இருக்குல்ல நம்மள்ட்ட, அந்த 40 மட்டும் போட்டிருக்கேன். பெரிய போட்டில் வந்து 3-9 இன்ஜினை போட்டு கடலுக்கு போயிருக்காங்க. நான் மெதுவாக போயிட்டுருக்கேன். அந்த போட்டில் மீனை பிடிச்சிட்டு நான் கரையாக வந்துடுவேன். இந்த போட்டு அதுக்கடுத்து பாறை மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கடுத்த விலங்கா போயிருங்க, திரும்ப போகும். இந்த போட்டில் 40 நாள் நான் மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இப்போ வந்து மழை காலம். இன்றைக்கெலாம் மழை, கனமழைக்கு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இருந்தால் இன்றைக்கி வந்து மழை எதுவுமே பெய்யல, ஆனால் பனி சூப்பராக விழுது. எங்கள் ஊர் தூத்துக்குடி ஊட்டியாக கொடைக்கானலா தெரியாத அளவுக்கு பனி விழுதுங்க. செம குளிர். கடல் மேலேனா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கரையிலேயே அந்த அளவுக்கு குளிருதுன்னா அப்போ கடல் மேலே எந்த அளவுக்கு குளிரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பயங்கரமான ஒரு குளிர் இருக்குது. சுற்றி வர காமிக்க பாருங்க, அப்படியே பனி விழுந்ததான் அப்படியே இருக்கும் பாருங்க. இல்லை இந்த ஹார்பர்லாம் பனிமூட்டமாகவே இருக்கு. கொஞ்சம் வெயில் கிளம்பியும் பாருங்களேன். வெயில் எங்கே இன்னைக்கு வெயில் கிளம்ப, ஏன்னா இன்னைக்கு மேகமே இல்லை பார்த்தீங்களா? நேரத்தில் மேகமூட்டமாக இருக்குது. வாங்க இன்னைக்கு போட்டில் வந்து என்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுபோல் இன்னும் இல்லை வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்க பார்த்துட்டு தொடர்ந்து பாருங்க. என்ன நான் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஸ்பீடாக 40 ஸ்பீடு ஏற்றணுன்னா சல்லு நல்லா பறந்து போவேன் தலைவன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் போயிட்டுருக்கேன்னா இந்த போட்டில் இப்போதைக்குள்ள இந்த போட்டில் வேலை கிடையாது. அந்த போட்டில் தான் இப்போதைக்குள்ள வேலை இருக்குது. பெரிய போட்டில், சின்ன போட்டில் சும்மா தான் போகணும். அதுக்காண்டி ஸ்லோவாக போனாலே போதும் அப்படிங்கிறக்காக போயிட்டுருக்கேன் பாருங்க. பாருங்கள் எங்கேயோ கிளம்பிட்டு மேலே கிளம்பி அந்த ஆரஞ்சு கலரில் மட்டும் தெரியுது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்தளவு வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? இல்லைன்னா என்னன்னா இந்த பனி மூட்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இது வந்து பளீர்னு தெரியுங்க. அப்படி கடல் மேலே அழகாக தெரியும் பார்த்தீங்களா? சூரியன் ஜம்முன்னு இருக்கு. இப்போ இந்த சைட்லாம் காற்று அமைதியாக இருக்குது பாருங்களேன். நான் அந்த முனையை தாண்டுவேன். அந்த முனையை தாண்டியும் போட்டு எப்படி தூக்கி போடுது, அது போக காற்று உரத்தையும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் காற்று உரம். இதுக்கே இப்படி எந்த அளவு தூக்கி விடுதீங்கள. ஸ்பீடாக போனால் அது பாட்டு பறந்து விரிச்சு போய்கிட்டே இருக்கலாம். முனையை நான் தாண்ட போகிறேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த கடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதோட விசூர் ஊற்ற பாருங்களேன். தலையை அப்படி போட்டு அப்படி தூக்கி தூக்கி பெரட்டுற மாதிரி வருவான் அலை மார்சா. ரொம்பலாம் பெரட்டாது, எனக்கு காற்று கொஞ்சம் மிதவளு தான். என்னால் சொல்கிறேன், ரொம்ப தூக்கி போடுங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நின்று பார்த்தா கொஞ்சம் பயமும் ஒரு பதட்டமும் இருக்கும். அப்படி போட்ட உருட்டிட்டு போகணும். இவ்வளோ நேரம் அலை தெரிக்காமல் இருந்து பார்த்தீங்களா? இப்போ தெரிக்க பார்த்தீங்களா?
போக போக மூஞ்சிலாம் தண்ணியில் நம்ம மூஞ்சில் தெரிக்கிற அளவுக்கு அடிக்கும். ஸ்பீடாக போனால் நான் இந்நேரம் குளிச்சிருப்பேன். நான் ரொம்ப ஸ்லோவில் போயிட்டுருக்கேன். இதுதான் என் ஸ்பீடு. ரெண்டு போட்டுமே வழியை விட்டு தான் கிடக்கும். இன்னும் மீன் எதுவுமே தெரில, அதுக்கான வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து இன்ஜினை மாற்ற போகிறோம். இந்த பெரிய போட்டு இருக்குல்ல, பெரிய போட்டில் 40 + வந்து 9 இன்ஜினையும் இன்றைக்கி போட போகிறோம், மாற்ற போகிறோம். பாருங்களேன், கொஞ்சம் காற்று மரசலாக இருக்கிற இடத்துக்காண்டி மாற்றுறதுக்காண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா கடல் மேலே இன்ஜின் மாற்றுறதே ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு வேலை, பயங்கர ரிஸ்க்கு. அந்த போட்டிலேருந்து 2 இன்ஜினை கழட்டிடுவாங்க. அந்த ஒரு போட்டில் ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் தான் இருக்கும். அது வெறுமனா அதில் 9 மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு 9. ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாக துறப்பு, காற்று பயங்கரமாக உறக்கும். அதனால தான் நாங்கள் இங்கிட்டு மாறுறோம். ரெண்டு கை சிலைக்குங்கண்ணா, சிலைக்குண்ணா, இன்னும் கொஞ்சம் சிலைக்குங்கண்ணா. தண்ணி இல்லையா? அப்போ எடுத்துங்க. என்ன திறந்து விட்டுட்டீங்களா? எடுத்து போட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக போச்சு ஓட்டைக்கா. கடவுளே, இவ்வளோ எடுத்துங்க. 5 லிட்டர் காணுமா? எடுத்துரு மட்டும். நடுவில் விட்டுறாமா? ஓடணும்ல. மண்ணுகண்டத்துக்கு ஏற்றிக்கணும். நீங்க போட்டா அவருக்குள்ளது போது முதலாயிருது.